ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு WIT சேனல். என் பேர் ஹேமா. இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதை பேர் மறக்க முடியாத நாள். மாறன்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரும் தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் ஒன்றா தான் வீட்டுக்கு போவாங்க. அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்க வழியில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நிற்குது. என்னன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் இருக்க தண்டவாளத்தில் ட்ரெயின் நின்றுச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. ட்ரெயின் அங்கே நின்றுச்சு. பேசஞ்சர்ஸையும் பஸ்ஸில் காரில் அந்த மாதிரி வேறு எதுலையாவது போக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. உடனே மாறனோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மாறன் ரொம்ப சோகமாயிடுறான். ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆன மாதிரி ஆகிடுறான். அதுக்கு அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அவன்கிட்ட, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவனை கேட்குறாங்க. அதுக்கு மாறன் சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போகலான் இருந்தோம், வெளியூருக்கு போகலான்னு இருந்தோம். எங்கள் அம்மா இன்றைக்கி காலையிலேயே நான் ஸ்கூலுக்கு போகாதுன்னு சொன்னாங்க. நான் தான் அடம் பிடிச்சி வந்தேன். நைட்டு தானே போகிறோம், நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் ட்ரெயின் இப்படி சொதப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சோகமாக இருந்தான். அதுக்கு அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நம்ம ட்ரெயின் இல்லைன்னா என்ன, பஸ்ஸில் போகலாம் அப்படி சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க 3 பேரும். ஆனால் அங்கே போய் பார்த்தா அதை விட ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா ட்ரெயினில் போகலான்னு இருந்த எல்லாருமே பஸ்ஸில் போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே இன்னும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. மாறன் திரும்பி ரொம்ப சோகமாயிட்டான். இப்போ நான் பஸ்லேயும் போக முடியாது, எதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சோகமாயிட்டான். அப்போ அவங்க 3 பேருமே அவங்க ஸ்கூல் HM பார்க்குறாங்க. அவங்களும் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் HM பார்த்தோன்னே HM கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு HM சொல்கிறாங்க, நீ ஃபீல் பண்ணாத மாறன், நான் உன்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப் புக் பண்ணி அவங்கள வீட்டுக்கு மாறனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க. வீட்டுக்கிட்ட போனோடனே மாறனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவன் வேகமாக வண்டியிலேருந்து இறங்கி HMக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வழி இல்லை, வேறு வழியே கிடையாது அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. ஒரு வழி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னொரு வழி இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.